நிஃப்டி கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. எனக்கு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிச்சு. நான் ஒரு நல்ல ப்ராஃபிட் அதில் பண்ணேன். ஸோ மார்க்கெட்டில் நான் எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன்னா, நிஃப்டியில் 5 மினிட்ஸ் சார்ட்டில் நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சார்ட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ட்ரெண்டு சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 2 ட்ரெண்டையும் நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள், இது ஒரு லோ. இதை வந்து நான் ஏற்கனவே எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இதை பிரேக் பண்ணால் நான் புட் ஆப்ஷன் எடுக்கலான்னு இருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். ஸோ இன்றைக்கி பிரேக் பண்ணிட்டான்னா நான் கண்டிப்பாக இந்த ரெட் கலர் லைன் கீழே பை பண்ணலான்னு இருந்தேன். இந்த மேலே இருக்க நான் போட்டுக்க ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது, இவ்வளோ தான் சிம்பிள். அதே மாதிரி கீழே வந்து எனக்கு பிரேக் பண்ணானா மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணானா என்னோடய டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண உடனே என்னோடய புட் ஆப்ஷன் பை பண்ணிடுவேன். என்னோடய டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடம், இந்த லோ தான் என்னோடய டார்கெட். ஸோ இந்த லோ டார்கெட்டை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மார்க்கெட் கேப் டவுன் இந்த ட்ரெண்டை தொட்ட உடனே மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிட்டான். பிகாஸ் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்ட உடனே நல்ல ஒரு பாயிண்ட் காலுக்கு மேலே போய் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் கீழே விழுந்தான். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் சொன்னல நிறைய கன்சாலிடேஷன், இந்த இடத்துல செல்லர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகி கீழே வந்தான். கீழே வந்ததுமே எக்ஸாக்டாக இந்த லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம், அதாவது நான் இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன்ல, இதை பிரேக் ஆன செகண்ட் கேண்டிலில் என்னோடய என்ட்ரியை பஞ்ச் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் கேண்டில் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். பிகாஸ் இந்த லைனை பிரேக் பண்ணல. பாருங்கள், நிறைய ரிஜெக்ஷன் கொடுத்துருந்தான். அதாவது இந்த லோக்கு பிரேக் பண்ணிட்டா நான் புட் ஆப்ஷன் பை பண்ணிடலான் இருந்தேன். அதே மாதிரி நான் செகண்ட் கேண்டிலில் இந்த க்ரீன் கேண்டிலில் நான் வந்து பஞ்ச் பண்ணிட்டேன். என்னோடய புட் ஆப்ஷனை நான் இங்கே பஞ்ச் பண்ணேன். ஸோ என்னோடய டார்கெட் பாருங்கள், புட்டை பை பண்ணேன். ஸோ 10:15க்குலாம் எனக்கு டார்கெட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கேருந்து ரெண்டாவது கேண்டிலில் வந்து இந்த லோவை பிரேக் பண்ண உடனே புட் ஆப்ஷன் பை பண்ண உடனே 10:15க்கு என்னோடய டார்கெட் ஈஸியாக கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு மார்க்கெட்டில் 2 என்ட்ரி எனக்கு கிடச்சிச்சு. அந்த 2 என்ட்ரி எங்கே கிடச்சிச்சின்னா, 9:15க்கு மார்க்கெட் பிரேக் ஆனே பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோன். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் ஆக்சஸ் ரிவர்சல். இப்போ டோட்டலாக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இதை பிரேக் பண்ணி இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்துட்டான். ஸோ என்னோடய ரிவர்சல் பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டச் பண்ணிச்சுன்னா நான் வந்து திரும்ப புட்டு பை பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா ஸ்ட்ராங்காக வந்து புட்டு தான். ஏன்னா மார்க்கெட் வந்து லோயர் ஐ ஸ்ட்ரக்சர் வச்சு கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கான். லோயர் லோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படி கீழே இறங்கி வந்துக்கிட்டே தான் இருக்கான். அதே மாதிரி இங்கேருந்து ட்ரெண்டை பிரேக் பண்ணியும் கீழே ஒரு லோயரில் வச்சுட்டாங்க. ஸோ இந்த இடம் என்னோடய ஸ்ட்ராங்கான என்ட்ரியாக இருந்துச்சு. இந்த இடம் மார்க்கெட் திரும்ப வந்துச்சுன்னா நான் இந்த இடத்துல என்ட்ரி பை பண்ணலான் இருந்தேன். என்னோடய டார்கெட் ப்ளஸ் இது வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ். ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஸ்டாப் லாஸ். ஸோ 1:2 இதான் என்னோடய டார்கெட். ஸோ இப்படி வச்சு அடுத்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி அடுத்த என்ட்ரி பாருங்கள், மேலே டச் பண்ணால் பாருங்கள் டார்கெட் ஹிட். நான் அடுத்த என்ட்ரி வந்து எனக்கு கரெக்டாக எத்தனை மணிக்கு கிடச்சிச்சின்னா, ஸோ எக்ஸாக்டாக 11:35க்கு எனக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. என்னோடய டார்கெட் ஒரு 12:20க்கெலாம் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே தொட்டு அடுத்த ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. அதில் ஒரு நல்ல பாயிண்ட். அதுக்கப்புறம் நான் இந்த ஜோனை திரும்ப வந்து டச் பண்ணிச்சுன்னா நான் எடுக்க மாட்டேன். ஒன்ஸ் ஒரு வாட்டி அந்த ஜோனை தொட்டுச்சுன்னா அதில் என்ன பாயிண்ட் கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு வெளில வந்துடும். பட் ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி அந்த ஜோனை 2வது வாட்டி தொட்டு கீழே வரைக்கும் வந்தால் நான் ட்ரேட் எடுத்த வீடியோவை இந்த வீடியோ கூட போடுறேன் பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.